வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்னைக்கு ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு குரு பேச்சு பலன்கள் வரிசையில் வந்துட்டு தனுசு ராசிக்கான குரு பேச்சு பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி வந்து குரு பகவான் உங்களுடைய ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு. அதாவது உங்களுடைய 6வது வீட்டிலேருந்து 7வது வீட்டுக்கு வந்து பயிற்சியாகிறாரு. பொதுவாகவே குரு பகவான் அவருடைய போகிற இடத்த விட அவருடைய பார்க்குற இடத்த கண்டிப்பாக மேன்மைகள் அடைய செய்வார். பொதுவாகவே ஜோதிட உலகத்தில் வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளானட்டுங்க. அவருக்கு என்ன காரகத்துவம்னு பார்த்தீங்கன்னா, வீடு, வசதி, வாகனம், செல்வாக்கு, ஒரு பணத்து சம்பந்தமாக உங்கள் குடும்பத்துக்கு சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் கொடுக்கறது வந்துட்டு குரு பகவான். அந்த குரு பகவான் இந்த வருடம் உங்களுடைய 7வது இடத்துக்கு போகிறாரு. அங்கிருந்து அவரோட சிறப்பு பார்வையாக வந்துட்டு 5 மற்றும் 7 மற்றும் 9ஆவது பார்வையாக வந்துட்டு முறையே வந்துட்டு உங்களுடைய 11வது வீட்டையும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3வது இடத்தையும் பார்க்குறாரு. 11வது இடம் பொதுவாகவே வந்துட்டு லாப மேன்மைகளை குறிக்கிற ஒரு இடம், அதாவது ப்ராஃபிட்டை குறிக்கிற ஒரு இடமாக தான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எல்டர் சிப்ளிங்ஸ், அதாவது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கிற இடமும் வந்துட்டு 11வது இடமுங்க. அது இல்லாமல் கான்டாக்ட்ஸ், ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இந்த 11வது இடத்த வந்துட்டு பார்க்கும்போது அதோடைய லாபத்தன்மையத்தை வந்துட்டு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்த வந்துட்டு குரு பார்க்கறதுனால அந்த இடத்துடைய மேன்மைகள் கொஞ்சம் அதிக சரிவாய். இத்தனை நாள் தொழில் புரிஞ்சவங்க வந்துட்டு என்ன லாபமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பார்வையால் உங்களுடைய லாபங்கள் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யுதுங்க. அப்புறமேட்டு வந்துட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியாக வந்துட்டு உங்களுக்கு நட்பு நிலை வந்து உருவாகி அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு உங்களோட லைஃப்பை க்ரியேட் ஆகும். அவங்க மூலியமாக உங்களுக்கு ஹெல்ப்பு, உதவிக்காரம் வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அது இல்லாமல் வந்துட்டு 11வது இடம் வந்துட்டு உங்களுடைய கான்டாக்ட்ஸை விரிவுபடுத்துகிற இடமும் வந்துட்டு 11வது இடம் தாங்க. அந்த இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கான்டாக்ட்ஸ் வளையம் வந்துட்டு கிரியேட் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக 11வது இடத்துல மேன்மைகளை வந்துட்டு உங்களுடைய குரு வந்து 5ஆம் பார்வையாக வந்துட்டு ரொம்ப மேன்மைப்படுத்தவே செய்கிறாரு. மற்றபடி 7வது இடத்துல இருக்கிற குரு வந்து அவருடைய 7வது பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்குறாரு. ஸோ ராசின்றது நீங்கள் யாருன்றது சொல்கிறது வந்துட்டு உங்களுடைய ராசி, உங்களுடைய மனநிலையை குறிக்கிறது வந்துட்டு உங்களுடைய ராசி. ஸோ அந்த ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாள் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் ஒரு மனக்கவலையில் இருந்தவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி இந்த குரு பார்வை உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஒரு விஷயத்தை வந்துட்டு தீர்க்கமாக முடிவு பண்ணுறதும் வந்துட்டு இந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இத்தனை நாள் வந்துட்டு உங்களால் எதுவுமே செல்வாக்கு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த குரு பகவான் வந்துட்டு அந்த செல்வாக்கையும் வந்துட்டு உங்களுக்கு மீட்டு தருவார். அதாவது உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய ரெஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யுங்க. அப்புறம் வந்துட்டு அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3வது இடத்தை பார்க்குறாரு. 3வது இடம் வந்துட்டு உங்களுடைய இளைய சகோதரர்கள் மற்றும் கான்டாக்ட்ஸ், கம்யூனிகேஷன், அப்புறமேட்டு ஒரு சிறு தூர பயணம், இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் வந்து 3வது இடம். அந்த இடத்துடைய மேன்மைகள் வந்துட்டு குரு பார்வையால் வந்துட்டு அதிகரிக்கவே செய்யுது. ஸோ உங்களுடைய இளைய சகோதரர்கள் மற்றும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு ஒரு நட்பு பாராட்டவே செய்வாங்க. அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு மேன்மைகள் அடைய செய்யும். ஸோ இத்தனை நாள் வந்துட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னாங்கோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இந்த டைமில் நம்ம பார்க்குறோம். கான்டாக்ட்ஸும் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுங்க. என்ற 3வது இடம் வந்துட்டு வெளியுணர்வு கான்டாக்ட்ஸ். ஸோ அதனால் செல்வாக்கு மிக்க மனிதர்கள் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த டைமில் வந்துட்டு உங்களோட நட்பு வலயத்தில் அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் கிடச்சி அதன் மூலிமா உங்களுடைய லைஃப்பை வந்துட்டு மேன்மைப்படுத்துறதுக்கான ஒரு வழிவகையை வந்துட்டு இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. மற்றும் வந்து சிறு தூர பயணங்களால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றிகள் இந்த டைம் வந்து கிடைக்கும். மற்றபடி வந்துட்டு உங்களுடைய ராகு கேது பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா முறையே 3 மற்றும் 9வது இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகுறாங்க. ஸோ ராகு வந்துட்டு 3வது இடத்துல இருக்கிறது அது ஒரு உபஜயஸ்தானம் தாங்க. அந்த இடத்த வந்துட்டு ராகு இருக்கிறதுனால அதோடைய மேன்மைகள் கண்டிப்பாக ரொம்ப அதிகரிக்கவே செய்வார். ராகு 3வது இடத்துல இருக்கிறவங்க வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு ஒரு ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அது வந்து குரு பார்த்த ஒரு ராகுவாக இருக்கிறதுனால அதோடைய வந்துட்டு ரொம்ப ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுப்பாரு இந்த குரு பகவான். ஸோ அதனால் 3வது இடத்துல மேன்மைகள் வந்துட்டு ரொம்ப அதிகரிக்கவே செய்யுது. அதனால் உங்களுக்கு இந்த உபஜயஸ்தானன்றதுனால அதனால் உங்களுக்கு வெற்றி வந்துட்டு மேலும் மேலும் அதிகரிக்க தான் செய்யுது. 9வது இடத்துல இருக்கிற கேது வந்துட்டு சில சமயத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகவே செய்வார். அதையும் வந்து குரு வந்து அண்டர் கண்ட்ரோல், அதாவது ராகு கேது வந்துட்டு குரு அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் ரொம்ப பெரிய அச்சம் கொள்ள தேவையில்லை. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல வந்துட்டு சனி பகவான் இருக்கார். அது
அர்த்தாஷ்டம சனி. அதனால் உங்களுடைய தொழில் புரிவோருக்கு வந்துட்டு சில சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கவே செய்யும். மற்றபடி வந்துட்டு இந்த குரு வந்துட்டு அதை வந்துட்டு அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அந்த சிரமங்களும் இருந்து உங்களை வந்துட்டு வெளியே வர்றதுக்கான வழிவகைகள் அவர் செய்யவே செய்கிறாரு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா தனுர் ராசிக்கு வந்துட்டு இந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது. எக்ஸப்ட் வந்துட்டு சனி பயிற்சியை தவிர சனி பயிற்சி வந்துட்டு சில இடர்வுகள் இருக்க தான் செய்யும். பட் அது வந்துட்டு ரொம்ப நெகட்டிவான பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய ராகு கேது பயிற்சிகளும் மற்றும் குரு பயிற்சிகளும் தனுர் ராசிக்கு வந்துட்டு ரொம்ப சாதகமான நிலையில் இருக்கிறதுனால இந்த பயிற்சி வந்துட்டு மேலும் உங்களுடைய வெற்றிகளை கொடுக்குற ஒரு பயிற்சியாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். நன்றி நேயர்களே. நம்ம அடுத்த காணொலியில் வந்துட்டு மற்ற ராசிக்கான குரு பயிற்சி பலன்களோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.